கர்த்தருக்கு காத்திருக்கணும். சத்து உன் காலுக்கு நசுக்கி போற அந்த டைம் வர்ற வரையிலும் நீ என் வலது பக்கம் உட்கார்ந்து அப்படின்னா சரியானதை நான் வர்ற வரையிலும் செய்கின்ற. உங்களுடைய நீதிக்கு மனுஷங்க பலன் கிடைக்காது. உங்களை நினைச்சு பார்க்க மாட்டாங்க, ரிவார்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி நீதிமான்களா காத்திருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த டைம்ல கர்த்தர் கால் கீழே நசுக்கி போடுவார். இன்னைக்கு விதையை போட்டு நாளைக்கு மரம் வந்து கனி கொடுக்கணும், அது நடக்கவே நடக்காது. Everything has its season. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நீங்க இன்னைக்கு நாளைக்கு பரிசுத்தமா இருக்கலாம், ஒரு 6 மாசம் பரிசுத்தமா இருக்க முடியுமா? இன்னைக்கு பாவத்தை விடுவீங்க, அடுத்த வாரம் நீங்க போதனை செய்யலாம், அடுத்த வாரமே நீங்க பிரசங்கம் பண்ணலாம். ஆனா 2 வருஷம் அதை கரெக்டா இருப்பீங்க. அதுல நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு செஞ்ச நீதிக்கு ஆண்டு நம்ம கொடுப்பாங்க. இல்ல, you must stay righteous till the time that God has appointed for you. அவர் நியமித்த காலம் வரை நீங்க பரிசுத்தமா இருக்கணும். Many of us does what is right before God. We do righteousness, but it's only for a moment. அநேக நீதியை செய்கிறோம், அந்த நேரத்துக்கு மாத்திரம் தான் செய்கிறோம், காலங்காலமாய் செய்கிறது கிடையாது. சூழ்நிலை மாறிடுது, நம்மளும் மாறிடுறோம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறோம். இந்த வாரம் நல்லவங்களா இருப்பீங்க, அடுத்த வாரம் கெட்டவங்களா மாறிடுறீங்க. கேட்டா I am the bad guy அப்படின்றீங்க. But God is expecting a righteousness to prolong. உங்க நீதி நீடிக்கணும். நீங்க 1 மாசத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம், 6 மாசம் இருக்க முடியுமா? 1 வருஷம் இருக்க முடியுமா? 2 வருஷம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியுமா? பரிசுத்தமா இருக்க முடியுமா? சில பேர் நான் வந்து உபவாசம் எடுக்கிறேன், கெட்ட பத்தெல்லாம் பேச மாட்டேன், 1 மாசம் மட்டும் தான். உபவாசம் முடிச்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வார்த்தைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டா அது தானா வந்துருது பாஸ்டர், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் உங்களுக்கு ஆவி உட்காந்துட்டு இருக்கு. உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தா பரிசுத்தமான வார்த்தை தான் வெளியே வரும். உனக்குள்ள அசுத்தம் இருந்தா அசுத்தமான வார்த்தை வரும். This is what you should understand. கொஞ்ச நாளைக்கு பரிசுத்தம் இல்ல, காலங்காலமாய் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் சத்துவை உங்க காலைகளை வைப்பார். நான் பேசுறது சாத்தானை மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கைக்கு எல்லா உபத்திரங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்க காலைக்கில கத்தர் கொண்டு வரணும்னா உங்க நீதியுள்ள வாழ்க்கை நீடிக்கணும். இட் மஸ்ட் prolong. இன்னைக்கு மாத்திரம் நாளைக்கு மாத்திரம் அப்படி இல்லாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை செய்யணும், நீதி செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். உங்க நடத்தையில உங்க பேச்சில் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இருந்துச்சுன்னா கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக நீதிமானா இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் ஏற்ற காலத்துல சாத்தான் உங்க காலுக்கில வைப்பார். உங்க எதிரிகள் காலுக்கு விழுவாங்க, கர்த்தர் செய்வார். ஆண்டவர் வந்து மேக் ஷூர் பண்றார். ஏன் தெரியுமா தாமதிக்கிறாரு? He is making sure that you are really righteous, that you are not pretending. நீங்க வேஷப்படுகிற ஆளா இருக்க கூடாது, உண்மையா அந்த ஊர் இருக்கணும், பரிசுத்த ஊர் இருக்கணும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீங்க திரும்பி போக கூடாது, நீதிமாவே நடக்கணும்னு சொல்லி. நம்ம தான் என்ன சொல்றோம்னா, ஒரு சோதனை வந்தா நானும் எத்தனை நாள் தான் நல்லவனா இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. உலகத்துல வாழ்ற மனுஷன் சொல்லலாம், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, உலகத்துல சொல்லலாம். உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ நீ கர்த்தருக்காக நீதிமானா இருந்துதான் ஆகணும். மனுஷன் நம்மளை நினைச்சு பார்ப்பான் அப்படின்னு கிடையாது. மனுஷனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நன்மை செய். நான் செய்கிறதை தேவன் பார்க்கிறார், அவர் நல்ல பலனை கொடுப்பார். கொம்மிட் அப்படின்னா நீங்க கமிட்மெண்ட் ஆக்கணும். ஆண்டவனுக்கு நீதியா நடக்கிறத நீங்க ஒரு கமிட்மெண்டா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமா எழும்புற ஆட்களை நோக்கி நீங்க பொறாம பிடிக்காதீங்க. ஐயோ நம்ம எவ்வளவு நீதி செய்யறோமே, நம்ம எவ்வளவு பரிசுத்தம் பண்ணுமே, எவனோ இதெல்லாம் பண்றான், அவெல்லாம் எப்படியோ போயிட்டு இருக்கு, நானும் அப்படியே இருக்கேன் ஃபீல் பண்ணாதீங்க. அவன் திடீர்னு காணாம போயிடுவான், திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். குறுக்கு வழியில போடுவேன், திருட்டு வழி போடுவேன், எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவான். ஆனா நீங்க நிலைச்சு நிற்பீங்க, பூமியில பரிசுத்தமா நிலைச்சு நிற்பீங்க. ஒரு சில ஆட்கள் செய்யற பாவத்தை பார்த்து ஒண்ணுமே நினைக்காதீங்க, ஒரு டைம் திடீர்னு இல்லாமல் போயிடுவாங்க. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்பீங்க. உங்களை தப்பா அக்யூஸ் பண்ணலாம், உங்களை நீங்க செய்யறதுல நீங்க செஞ்சுன்னு சொல்லி இருக்கலாம். இணைந்தப்பட்டிருக்க உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். People will see and acknowledge that you are a righteous person. நீங்க மனுஷங்கிட்ட போய் நிரூபிக்க அவசியமே கிடையாது, நீங்க போய் நீங்க யாருன்னு சொன்ன அவசியமே கிடையாது. ஆனா டைம் வரும்பொழுது கர்த்தர் நீங்க யார் என்று காமிப்பார். நீங்க அவங்க சொல்றது போல தெளிவா காமிப்பார். You just have to wait, do what is right before God. எது நன்மையோ அதை செய்து காத்திருங்க. நீங்க பிரச்சனை கையில தூக்காதீங்க, இரும்பு பட்டயத்தை கையில தூக்காதீங்க. அது யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், கர்த்தர் பேசட்டும். நீங்க போய் பேசினா அவனுக்கு திருப்பி அவங்ககிட்ட பேசுவான், அப்ப அது டிராவா ஆயிரும்.
நீங்க அமைதியா விட்டு விலகுனீங்கன்னா கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசினா எந்த மனுஷன் நிக்க முடியாது. நீங்க அடிச்சா திருப்பி நீங்க அடி வாங்குவீங்க. ஆண்டவர் அடிச்சா திருப்பி ஆண்டவர் அடிக்க முடியுமா? முடியாது. இப்ப யார் அடிக்கணும்? ஆண்டவர் போய் நான் மனுஷன் அடிக்கணுமா, நீங்க அடிக்க போறீங்களா? நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவங்களை மன்னிச்சு விடுங்க அப்படி ஜெபிக்கணும். பரிந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க மனசு தூய்மையாக இருக்கணும், must be pure. ஆனா leave it to God's hand. ஆண்டவர் கையில கொடுத்துரும், நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆண்டவர் நீதி செய்யட்டும். யோசேப்பு இப்படிதான் காத்திருந்தான். யோசேப்பு இப்படிதான் காத்திருந்தான். ஆண்டவர் நான் உருவாக்கி நம்பிக்கைக்குரிய மனுஷன் ஆகும் பொழுது சகோதர திருப்பி கொடுத்து அனுப்புறாரு. அங்கேயும் நீதி செய்கிறான். நான் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டேன், நான் மன்னிக்கிற இடத்துல நான் இல்லை, ஆனா எங்களுக்கு உண்மையில நீ தீமைக்குன்னு செஞ்சீங்க, கர்த்தர் நன்மைக்கு மாத்திட்டார். இப்படித்தான் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். ஹல்லேலூயா.